வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் கான்டெக்ட், நம்மளோட பிஹேவியர் எந்த அளவுக்கு அதை சிறப்புப்படுத்தும், அது ஒரு டெம்பிள் ஆலயம் செல்லும் பொழுது நம்மளுடைய சிறப்பான குணாதிசயங்கள் விழுற வேண்டும் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவிலையும் பார்த்தோம், அங்கே ஆலயத்துக்குள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமி ரிலேட்டடாக அந்த நாமாவளியை மட்டும்தான் ஜபிக்கணும். பிற ட்ரைவியல் திங்ஸு அங்கே போனோடனே என்ன சாப்பிட்லாம், அங்கே இருக்கிற சாப்பாட்டு இடத்துல என்னெல்லாம் கிடைக்கும், அது டேஸ்டியான ஃபுட்டாக, அது வாங்கலாமா, நல்லா இல்லையா, நல்லா இருக்குமா, அது அங்கேயே சாப்பிட்டுட்டு அது போடுறது அதுக்கு தட் இஸ் தூய்மை பகுதி, லிட்டர் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அந்த அப்படி எழுதி ஒட்டியிருந்தா கூட அதுக்கழியே நிறைய குப்பையெல்லாம் போடுறது, அதை படிக்க தெரியுமா படிக்க தெரியாத போடுறோமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத நம்ம நிறைய இடத்துல தவறு செய்கிறோம். ஆலயத்துக்குள்ளே சென்று அங்கே தவறு செய்கின்றோம், அது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு பார்த்தோம். பிறகு ஆலயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நேர்மறையான கருத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அதுக்கு ஏற்புடைய எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும், முதல் விஷயம். அப்புறம் ஆலயத்தில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி இட் இஸ் இன் அபேண்டன்ஸ், அப்படியே பொங்கி வழிகிற அளவுக்கு பெரிய அளவில், தட் இஸ் அதனோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி, அங்கே நம்ம எதிர்மறையான எண்ண ஓட்டங்களோடு போனால் நம்மளால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கோவிலுக்குள்ளே இருக்க முடியாது, அப்படி ஆகும். சில சமயத்தில் கோவிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு சுதாரிச்சிக்கலாம், ஆனால் அங்கே எதையுமே அப்சர்வ் பண்ண முடியாதபடி போயிடும், அப்படியும் ஒரு சிரமம் இருக்கும். அங்கே சில நேரம் சிரமம் என்ன சொன்னால் பிகாஸ் ஆஃப் அவர் இண்டிவிஜுவல் டிஃபிகல்ட்டிஸ் இன் டேக்கிளிங் தி பாசிட்டிவ் எனர்ஜி. அதுதான் சிலவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்து பேசி பழகிறதுக்கே தெரியாத இருக்கும். அதனால் அப்படிப்பட்டவங்க அங்கே போனாலும் அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, கடினமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக வெளியில் போயிட்டா தேவையில்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பாதியில் போயிட்டா என்ன ஆகும்? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் என்னோடய இடத்த பார்த்துக்கோ, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க சொல்லிவிட்டு அவங்க அவசர அவசரமாக எதிர் வரிசையில் போயிட்டு வெளியில் போய் நின்று ஒரு 1/4 மணி நேரம் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு வருவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இதுபோல் அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்களால என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. தட் இஸ் வை தே ஆர் கோயிங் அவுட். அதுதான் நிஜமான நிஜம். ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ட்ரைவியல் ரீசன் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப தலைவலிக்கிறது, ஒரு போய் சாரிடான் சாப்பிட்றேன், இல்லாட்டி போனால் ரொம்ப தாகமாக இருக்குது, அங்கே போய் வாட்டர் பிளேஸில் போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வரேன், அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு போய் லைனில் நிற்கிறதுலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு போய் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை பண்ணுவாங்களா இருக்கும், ஆனால் உண்மையில் இதுதான் தே ஆர் அனேபிள் டு ஸ்டாண்ட் இன் த கியூ. பிகாஸ் அது அங்கே நிறைய என்ன இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜியோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது, விச் தே ஆர் அனேபிள் டு பேர். அதுதான் அதுக்கு அடிப்படையான காரணம். ஆனால் இதை நம்ம நாளைக்கு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றையிலிருந்தே அது என்ன பண்ணணும், கோவிலுக்கு போக வேண்டிய உபகரணங்கள் என்னெல்லாம் வேணுமோ, சாமி தரிசனத்துக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்றைக்கே வாங்கி அதுக்கு ஒரு கவரில் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் அங்கே போனவுடனே எடுத்து கொடுக்கறதுக்கு எப்படி எடுத்துக்கணும், நம்ம தட்டு எடுத்துகிட்டு போகிறோமா என்ன, அங்கெல்லாம் கோவிலுக்கு போனால் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அங்கே இருக்கிற பக்கத்து கோவில் வாசலில் இருக்கிற கடையில் வாங்கிறதுக்கு பதில் நம்ம ஒரு நாள் முன்னாடியே அதற்கு தொடர்புடைய செய்திகளை, அதற்கு தொடர்புடைய உபகரணங்களை சேகரிச்சுக்கிற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு என்ன தெரியுமா, ஒரு மனம் அதுக்காக பிளான் பண்ணுறது. அங்கே போயிட்டு வரப்போகிறோம், பாரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், நாளைக்கு அங்கே போகிறோம்னு. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், சில சின்ன பசங்கள்லாம் வெக்கேஷனுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அது பாட்டி வீடு எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கு, அது கிராமத்தில் இருக்கு, இல்லை வேறு எங்கேயோ இருக்குது, அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறோம், நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த பிறகு அதையே பக்கத்தில் கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கு போகிறதுக்கு டைம் வந்தோடனே ஏஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு தே வில் கெட் இன்டு தி வெஹிக்கிள். அது எப்படி அந்த பாரிப்பு கூடவே இருக்குமோ, அதுபோல் நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா
அந்த சாமி கும்பிட்றதுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளையும் எல்லா சாமான்களையும் இன்றைக்கி நம்ம சேகரிச்சுக்கிட்டு இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் ஒரு 50லேருந்து 60% வரைக்கும் கோவிலுக்குள்ளே போய் நிற்கும்போது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை ஃபீல் பண்ணுறோமே அது குறைஞ்சிரும். ஏன்னு சொன்னால் இப்போ தொட்டே ஒரு 20 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து வி ஆர் ப்ராக்டிஸிங் தி பாசிட்டிவ் மைண்ட் செட் பை என்ன கெட்டிங் அவர் செல்ஃப் இன் தி கோவிலுக்குள்ளே டெம்பிளில் இருக்கிற வரிசையில் நிற்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு அது ஒரு முஸ்தீவு போல் அமைந்து அந்த நிகழ்ச்சியில் அந்த வரிசையில் நிற்கிறத ஒரு இடையூறு இல்லாமல் நடத்தி கொடுக்கும். இதுக்கு என்ன அன்றாட வாழ்வில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறோம். அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் கோவிலுக்குள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அது லைனில் நிற்கும்போது அனேபிள் டு பேர்னு சொன்னால் வி வாண்ட் டு மூவ் அவே அவர் செல்ஃப் ஃப்ரம் தி கியூ. அது வேறு நடக்கும். டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக அது ஒரு நாள் முன்னாடியே வி ஷுட் பிளான் ஃபார் இட். அதில் அந்த பாரிப்பு வளர்த்துக்கணும். நாளைக்கு போகிறோம், லைன் குறைவாக இருக்கணும், கிருஷ்ணா லைனில் நிற்கிறதுக்கு எனக்கு தெம்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு அதை செய்யணும். இது ஒன்று, இது நம்மளோட பிளானை பொறுத்து. ஆனால் இதுலேயே ஒரு மாதம் முன்னாடியோ 10 நாள் முன்னாடியோ நம்ம கோவிலுக்கு போயிருப்போம்னு சொன்னால் அப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தா அதெல்லாம் இப்போ வராமல் பார்த்துக்கணும். வி ஷுட் பி அவே ஃப்ரம் தோஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கூட ஒரு பிளான் பண்ணி அதுபோல் நெகட்டிவ்லாம் வராமல் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்பாளியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களோட அங்கே போய் லைனில் நிற்கலாம். இதுவும் ஒரு விதத்தில் சாத்தியமே. அப்புறம் வீட்டில் நம்மளோட யாரையோட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களே என்ன சொல்லணும், அங்கே வந்து வரிசையில் நின்றுட்டு பேசாமல் இருக்கணும். எவ்வளோ நேரமானாலும் அங்கே இருக்கிற அந்த லைனில் இருக்கிற எந்த சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு லைனில் நிற்கிறோமோ அந்த கடவுளோடைய நாமங்களை மட்டுமே சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். வேறு இதர சமாச்சாரமெல்லாம் பேசக்கூடாதாங்க. யூ ஷுட் கீப் குவைட். யூ ஷுட் பி அவே ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ். உன்னோட எல்லா எண்ண ஓட்டங்களும் அங்கே இருக்கிற கடவுளோட தொடர்புடையதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போகலாம். சில நேரத்தில் நம்மளோட யாரையான ஒரு அக்கம்பனிமெண்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனால் அது என்ன பண்ணோம், ரொம்ப தொல்லை பண்ணி பேசிக்கிட்டே இருந்துருவாங்களா இருக்கும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பிளான் பண்ணினா ஆலயம் தொழுவது என்பது என்ன ஒரு ஏற்புடையது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாதாரணமாக அதை முடிக்க முடியும். ஆனால் ஔவையார் சொன்னிருக்கா என்ன, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றே. எதுக்குன்னு கேட்டால் அங்கே இருக்கிற சுவாமி என்ன கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, கொடிமரத்தின் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த நேர்மறையான வீச்சுக்களின் தாக்கம் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போய் அதுபோல் நேர்மறை வீச்சுக்களுக்கு நடுவில் நம்ம இருந்துட்டு வந்தால் அடுத்த ஒரு 3 அல்லது 4 வாரங்களுக்கு அது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இது ஒரு தவிர்க்க முடியாதது. அதனால் இந்த பழக்கத்தை நம்ம அவசியம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.